ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் செல்வ வளங்களோடு மன நிம்மதியோடு எதிர்பார்த்திருந்த காரியங்கள் பூர்த்தியடைந்து சந்தோஷம், தெளிவு, வெற்றி போன்ற அனைத்து விஷயங்களும் பெற்று நீடூழி வாழ்கவென என் இல்லாவல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். அதற்கு முன்பதாக நம்மளுடைய வெப்சைட்டான astrofactors.com இந்த லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் 2025 புத்தாண்டு ராசி பலன், 2025 சனிப்பயிற்சி பலன்கள், அவர்களுடைய குணநலன்கள், கேரக்டர்கள், அவங்களுக்கு எந்த மேட்சிங் சரியாக வரும், எப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி அமைவாங்க போன்ற அனைத்து தலைப்புகளிலையும் மேரேஜ் மேட்சிங் 2025 நியூ இயர் ராசி பலன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதில் பதிவேற்றிருக்கிறோம், அதை எழுதியிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து பலனடையுங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, நம்மளுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க. லிங்க்கு தவறாமல் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டு astrofactors.com. இந்த புத்தாண்டு ராசி பலனை துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விரிவாகவும் ப்ரீஃபாகவும் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து பலனடையுங்க. இந்த 2025 புத்தாண்டு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் ராசி பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வருடம் சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப உத்வேகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி தைரியம், வீரியம் பல மடங்கு அதிகமாகி எடுத்த காரியத்தில் வெற்றி, விடாமுயற்சியுடன் எதையும் செஞ்சு அந்த காரியத்தில் ஜெயம், நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கின்ற ஒரு ஆற்றல் வீச்சு அற்புதமாக இருக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக இந்த 2025, அதாவது மே மாதம் 29ஆம் தேதி நடக்கின்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து அதாவது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் அனைத்து பயிற்சிகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் பல தொல்லைகளையும் முயற்சிகளில் ஒரு முட்டுக்கட்டைகளையும் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா? இப்போது அந்த நிலைமை மாறப்போகுதுங்க. சனி பகவான் அதாவது 7ஆம் இடம் மீனம் ராசிக்குள், அதாவது துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் மேஷம், 6ஆம் இடமான மீன ராசிக்குள் வருவது மிக மிக அருமை அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடன், நோய், எதிரி அப்படின்னு சொல்லப்படும் ஸ்தானத்திற்கு, அதாவது மீனம் ராசிக்கு சனி வருவது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக பிறக்குதுங்க. கடன் காணாமல் போகும், நோய் நொடிகள் அகலும், இதுவரை அச்சுறுத்தி கொண்டிருந்த கடன் சுமைகள் பெரும்பாலும் ரொம்ப நாளாக இந்த கடனை அடைக்க முடியலைங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க, வட்டி கட்டி மாற முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள், கடன்கள் எல்லாம் இந்த வருடத்தில் அடைக்க போகிறீங்க. சொன்னபடி நடப்பீங்க, சொல்வாக்கு அதிகரிக்கும், அதனால் செல்வாக்கும் உங்களுக்கு பிறக்குது. நீண்ட நாட்களாக தள்ளி போன வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் சுறுசுறுப்போடு நடக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். உயர் அதிகாரிகளுடன் உண்டான மனக்கசப்புகள் அகலுங்க, தொல்லைகள் நீங்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, உதவுவாங்க. வீட்டில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு போயிட்டு இருந்துச்சு, மருந்து மாத்திரைலாம் போயிட்டு இருந்துச்சு, நல்ல ஒரு செலவு மேலே செலவு அப்படின்னு இருந்த உடல் ஆரோக்கியம் தொந்தரவான சில விஷயங்களில் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் காணப்படும். நல்ல ஒரு மாற்று மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுவது, ரெக்கமெண்ட் பண்ணுவது, யாரையும் திட்டுறது, கோபராக நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை நீங்கள் கைவிடணும். ஓகேங்களா? ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த ராகு 5ஆம் இடத்துக்கும், உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கும் போகிறது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகுவானவர் 5ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் கொஞ்சம் உண்டாகலாங்க.
அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது ரொம்ப உத்தமமாக இருக்கும். கேதுவின் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது சூப்பர். ஏன்னா தடையாகி போன எல்லா விஷயங்களும் தடையில்லாமல் நடக்குங்க, நன்மைகளை அள்ளி கொடுக்குங்க, லாபங்கள் அதிகரிக்குங்க, மனதில் ஆசைப்பட்ட விஷயங்கள் அற்புதமாக நடக்குங்க. ஓகேங்களா? இந்த குரு பயிற்சி, அது குருவும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முக்கியமான பயிற்சி. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி 3 பயிற்சிகள் இந்த காலகட்டத்தில் இந்த 2025 நடக்குது. அதாவது குருவானவர் துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு, அதாவது பாக்கிய ஸ்தானத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குரு 1, 5, 9 அந்த மாதிரி திரிகோணங்களில் வருவது அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இப்பொழுது 8லேருந்து 9க்கு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? பாகிஸ்தானது தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, தந்தையினுடைய அருள், ஆசி, பிளஸ்ஸிங்ஸ், முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, இதனால் நல்ல நன்மைகள் இருக்கிறது. கெட்டதை விட்டுட்டு நல்லதை பிடிச்சிக்கிறது, நல்ல விஷயங்கள் ரொம்ப ரிப்பீட் ஆகும். சரிங்களா? அது வீட்டில் நல்லது நடக்கும், நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்து, மங்கள நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, இந்த மாதிரி சுப விரயங்கள், சுப செலவுகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் குருவின் விசேஷ பார்வை, அது ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வைங்க. அது உங்கள் ராசிக்கு மேலேயே படுது, துலாம் ராசிக்கு மேலேயே படுறதுனால எதையும் துணிஞ்சு நின்று வெற்றி வகை சூடுவீர்கள். இது வரைக்கும் முடியாத காரியங்க, இது முடிக்கவே முடியலைங்க, ரொம்ப நாளாக பாடுபடுத்திட்டு இருக்குது இந்த விஷயம், இதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம், ஒரு காரியங்கள்லாம், தடையாகி போன காரியங்கள்லாம் சட்டுன்னு நடக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, உங்களுக்கு கணவன் மனைவியாகட்டும், உங்களை மற்றவர்களாகட்டும், உறவு முறைகளாகட்டும், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்யோன்யம் பிறக்குங்க. கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா அன்பு பலப்படும், ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்துப்பீங்க, இருவரும் ஒன்றிணைந்து புதிய காரியம், எதிர்கால தேவைகளை மனசில் கொண்டு ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பூமி வாங்குறதாகட்டும், மண்மனை யோகம், ஒரு வண்டி வாங்கணும், சொத்து சேர்க்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளின் பலனாக 100% இது வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகளினால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரை தள்ளி போயிட்டு இருந்த குழந்தை பேர், ரொம்ப நாளாக குழந்தை செல்வம் இல்லை, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்று, அதாவது ஒரு மருத்துவத்தின் மூலமாக, பரிகாரங்கள் மூலமாக குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு, அதற்குண்டான நல்ல ஒரு செய்திகள் இப்பொழுது இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வரன், அதாவது நீண்ட நாளாக வரன் பார்த்துருக்க தன்னுடைய மகன் மகளுக்கு அல்லது ஜாதகருக்கு கூட வரன் பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? இந்த வருடத்தில் நல்ல இடத்துல வரன் அமைஞ்சு திருமண பாக்கியம் உண்டாகும். ஓகேங்களா? அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. விரும்பிய படிப்பில், விரும்பிய கோர்ஸில், விரும்பிய இடத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்குங்க. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆழ்ந்து படிப்பதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், வியாபாரமெல்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காக, குறிப்பாக அந்த அரசு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கணும், அது நல்ல முயற்சி எடுக்கணும். அதே சமயம் கவனமாக ஒரு போட்டித் தேர்வுகளில் பங்கு கொண்டு உழைப்பின் பலனாக நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் உள்ளூர், வெளியூர், எந்த இடமாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வந்தால் உடனே ஏற்றுக்கிறது நல்லது. எனக்கு அதுதான் வேணும், அந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அதை ஒபே பண்ணுறதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா விரும்பிய இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்குங்க. அதே போல் குறிப்பாக அந்த கலைத்துறை, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தனி திறமைகளை நிரூபிக்க வாய்ப்புகளை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்வில் இனிமேல் வசந்த காலம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வியாபாரம், தொழில்துறை இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதை பக்குவமாக பயன்படுத்திக்கணும். தேவையில்லாத காரணங்களுக்கு முதலீடு என்பது தவிர்க்கணும். அதே போல் தொழில் மாற்றம், அதிகப்படியான முதலீடு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா அதற்குரிய வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். குரு பார்வை துலாம் ராசியில் படுறதுனால உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி,
அப்படிங்கிறத உடனே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு யோகா மற்றும் உடற்பயிற்சி, உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை, கடவுள் மந்திரங்களை உச்சரித்து டெய்லி நீங்கள் அந்த நாளை தொடங்குங்க. குலதெய்வ இஷ்டதெய்வ பிரார்த்தனை மட்டும் இல்லாமல் திருச்செங்கோட்டில் இருக்கிற நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லதுங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களாக சொல்லிங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோள்களின் நிலைகள், தசாபதிகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். மேலும் நம்மளை astrobaptist.com போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம லிங்க் இதில் கொடுத்துருக்குறோம். அதில் சில விஷயங்கள் நல்லாவே இருக்கும், படித்து பாருங்கள். சரிங்களா? நன்றி.